எப்பயுமே மாற்றத்தை எதிர்பார்த்து ஓட்டு போடுங்க. இலவசம் கொடுக்குறான். இலவசம் எப்படி கொடுப்பான் சொல்லு? கவர்மெண்ட்டுக்கு பணம் வருதா? இல்ல. கவர்மெண்ட்டு பணம் அடிக்குது. அது மத்திய அரசு. மாநில அரசு அடிக்குதா? கிடையாது. உன்கிட்ட தண்ணி வரி, வீட்டு வரி, இந்த மாதிரி ஒவ்வொன்றா பிடுங்குறான். ஒயின் ஷாப்பில், கரண்ட் பில்லில், இப்படி ஒவ்வொன்றா பிடுங்குறான். விலைவாசி ஏறுது. அதுக்கு ஏற்ற மாதிரி எக்கனாமிக் வளரல. ஸ்டாலின் சொல்லுவார், இந்தியாவிலே நாங்கள் தான், தமிழ்நாடு தான் வளர்ச்சியில் முன்னணியில் இருக்குது. நான் கேட்குறது என்னென்னா, வளர்ச்சியில் முன்னணி கிடையாது, வளர்ச்சியில் பின்தங்கி தான் இருக்குது. இப்போ நீ என்ன வளர்ந்துருக்க? ஒன்றுமே வளரல. இல்லை, இதுதான் சொல்கிறேன். லாஸ்ட் வரைக்கும் வேலை பார்க்குறோம், வேலை பார்த்துட்டு இருக்கான். அரசியல்வாதி சம்பாதிக்கிறோம் பூரா சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. நம்மளோட தமிழ்நாட்டோட கடன் 10 லட்சம் கோடி. நம்ம தமிழ்நாட்டோட பட்ஜெட் 3 லட்சம் கோடி. 1 லட்சம் கோடியை நீ வட்டியாக கட்டினீன்னா எங்கேருந்து ரோடு போடுவ? எங்கேருந்து பஸ் வாங்குவ? எங்கேருந்து உனக்கு எல்லா சலுகை நல்ல திட்டங்களை அறிவிப்ப? எதுவுமே அறிவிக்க மாட்டேன். உன்கிட்ட இருந்து பிடுங்கி வட்டியை மட்டும்தான் கொடுப்பேன். அப்போ நீ எனக்கு நல்லது செய்வியா? ஓட்டுக்கு நீ 2000 ரூபா பணம் தானா நான் வாங்குறேன்னு நீ சொல்கிற. அப்போ வாங்கினீன்னா அவன் உனக்கு நல்லாட்சி கொடுப்பானா? இப்போ ஒரு கடையில், இப்போ உன் உள்ளூரில் ஒரு கடை இருக்குது. வெளியூரில் இருந்து பொருளை வாங்கிட்டு வந்து உன் ஊரில் விற்கிறான். ஒரு சிகரெட்டோட விலை கம்பெனி கொடுக்கறது 4 ரூபா, அதை ஹோல்சேல் கொடுக்கறது 5 ரூபா. அதை நீ வாங்கிட்டு வந்து விற்கிறது எவ்வளோன்னு விற்ப? 5 ரூபா 10 ரூபா. குறைஞ்சபட்சம் 2 ரூபா சேர்த்து விற்ப. அப்படிங்கும் போது ஒரு அரசியல்வாதி பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறான்னா உனக்கு நல்லது எப்படி செய்வான்? செய்ய மாட்டான். இதை தான் நான் சொல்கிறேன் தப்புன்னு. உங்களுக்கு சாலை வசதி, தரமான சாலை, தரமான குடிநீர், தரமான கல்வி, இதுதான். பசி பஞ்சம் இருக்கக்கூடாது. விவசாயம் அரசு வேலையாக மாற்றப்படணும். இதுதான். இப்போ விஜய் சொல்கிறாரு, 20 லட்ச ரூபா நான் கடன் தருவேன் படிக்கிறதுக்குன்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, படிக்க வைக்கிறது வந்து அரசோட வேலை. அதுக்கு எதுக்கு கடன் தர? உன்னோட படிப்பை தர உயர்த்தினா இலவசமாக கொடு. கல்வின்றது இலவசம், தண்ணீர்ன்றது இலவசம். இதுக்கு எதுக்கு காசு? அதை தான் கேட்குறது. விவசாயி சாவுறான். ஏன் சாவுறான்? ஒரு சிகரெட் விற்கிறவன் பணக்காரனாக இருக்கான், ஒரு ஆன்ஸ் விற்கிறவன் பணக்காரனாக இருக்கான், ஒரு சரக்கு ஃபேக்ட்ரி வச்சுருக்கவன் பணக்காரனாக இருக்கான். அந்த சரக்கு ஃபேக்ட்ரிக்கு உற்பத்தி வந்து கரும்பு. அந்த கரும்பு விவசாயம் பண்ணுறவன் சாவுறான். ஓகேவா? இந்த தச்சார்பற்ற இதெல்லாம் மாற்றி இந்த ஒரு முறை மாற்றத்தை எதிர்பார்த்து நாம் தமிழருக்கு விவசாய சின்னத்தில் ஓட்டு போடும். இதுதான் எங்களோட வேண்டுதல். இலவசத்தை நம்பாதீர்கள். இலவசம் கொடுத்தால் உங்களோட பணம் அவங்க கையில் தான் போகும். உங்களுக்கு விலைவாசி குறையணும்னா நாம் தமிழருக்கு வாக்களியுங்கள். உங்கள் சின்னம் விவசாயம்.